ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஆயித்தியாவுக்கு வந்து பேன் கேக் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துட்டு அது கூட வந்து 2 முட்டை வந்து சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு, கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை. ஆதித்யாவுக்கு பண்ணுறதுனால வந்து ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணேன். இதே இதை வந்து மைதா யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மாவு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நார்மல் சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்றனால வந்து காய்ச்சி ஆற வச்ச பழையும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பேட்டரே வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ரவுண்டாக எடுத்துட்டு 2 சைட் போட்டு வந்து பரட்டி எடுத்தால் சூப்பரான பேன் கேக் வந்து ரெடி ஆயிடும். இது ரொம்பவே வந்து சாஃப்டாக இருந்தது. நான் எப்படியே சாப்பிடுவானான்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன். ஆச்சு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. எனக்குமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.